ठीक है, I'm fine. You are fine, as bright as sunshine. This is well, that is well, all is well. सब ठीक है. सब ठीक है, पापा है, मम्मी है, feeding my tummy है, सब कुछ yummy yummy है. Life का meaning मस्ती है, गैजेटों की बस्ती है, खर्चा जबरदस्ती है. इंडिया लो shining है, whining और dining है, silver की तो lining है. ये तो टमाटर है, vegetable matter है. சரி எட்டனா இப்பெல்லாம் எட்டனா எங்க அங்கிள் இருக்கு? அப்போ ₹1 கொடுங்க. சரி நான் உங்களுக்கு அங்கிளா நீங்க எனக்கு அங்கிளா? ₹1 கொடுங்க. இந்த தேங்க்யூ அங்கிள். திரு சாந்தி பிரசாத் துவாரகநாத் பார்கவ் என்கிற பக்ஸ் ஏய் இடியட் வரான் பாரு. என்கிற இடியட். இடியட். குட் மார்னிங் மை பாய்ஸ். குட் மார்னிங் எவ்ரிவன். ஏய் கரும்பூச்சி. அங்கிள் வெண்டைக்கா கால் கிலோ ₹12. அப்ப காலிஃப்ளவர்? கால் கிலோ ₹10. அப்ப பன்னீர்? இன்னைக்கு நான் பன்னீர் வாங்கல. பன்னீர் இன்னைக்கு மெனுலயே இல்ல கண்ணா. ஓகே டாடா பாய் பாய். கை வீசம்மா கை வீசு, கடைக்கு போலாம் கை வீசு, வெண்டைக்காய் வாங்கலாம் கை வீசு, காலிஃப்ளவர் வாங்கலாம் கை வீசு, கை வீசம்மா கை வீசு. சரியான இடியட்யா. ஆமா, அந்த ஆள் செருப்பு பத்தியா? அவன் நடக்கிற சத்தம் இந்த தெருவுக்கு கேக்குது. பச்சக் 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 பச்சக். அப்புறம் அந்த ஆளோட அழுக்கு பிடிச்ச பச்சை கலர் கூடைய பாத்தியா? கேவலமா இருக்குல்ல? ஆக்சுவலி எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. என்ன? வாட்? அவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா என்ன? வாய மூடுறான். அடிமை சர்வெண்ட். இடியட் காய்கறி வாங்கிட்டு வா. இடியட் சமையல் பண்ணு. ஏ நேகா, முதல்ல உன்னோட சைஸ கண்ணாடியில பாரு. அங்கிள் எக்ஸ்ட்ரா லார்ஜ், நீலாம் தாங்க மாட்ட. பிரசாந்த், உன் தம்பி மட்டும் கியூட்டா இல்ல, அவன் கண்ணத்திலே ஒரு அரை விட்டுருப்ப. ஹாய் பாக்ஸ் அங்கிள். ஹலோ மிஸ்டர் குட்டி பையா. ஹவுஸ் யுவர் சண்டே? ஹேவிங் எ ஃபன் டே? இன்னைக்கு பஸ்ஸரா டீம் கூட மேட்ச் இருக்கு. பறக்க விட போறோம். அப்ப கிளம்பி போய் செதறடிச்சிட்டு வா. நோ அங்கிள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே குட்டி பையா, தேங்க் யூ. ஏங்கண்ணா, இன்னைக்கு ஏன் லஞ்சுக்கு என் வீட்டுக்கு நீ வரக்கூடாது? இன்னைக்கு நான் சமைக்க போறேன். வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? அட எல்லாருமே இருக்காங்கப்பா, இன்னைக்கு சண்டே இல்ல. சரி, நீ கிரிக்கெட்ல ஓபனிங் பேட்ஸ்மேனா? ஹே ஹலோ, என்னாச்சு? என்ன யோசனை? தானியா என் மேல செம்ம கடுப்புல இருக்கா. ஏன் என்னாச்சு? டேவிட் கெட்டா ஷோக்கு டிக்கெட் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா ₹3000 டிக்கெட்டுக்கு நான் எங்கடி போறது? அப்பா கிட்ட கேட்டு பாருடா. லோன். எங்க அப்பாவே லோன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப மறந்துரு. அதை எப்படி மறக்க முடியும்? வேற எவனாவது டிக்கெட்டோட வந்தா அவனோட போயிடுவா. ஏய், நீ என்ன அவளுக்கு பாய் ஃப்ரெண்டா இல்ல டாக்ஸியா? அவ உனக்கு வேணானே, விட்டுருனே. பிரயோஜனமே இல்ல. ஏய் சில்லற பையா, வாயை மூடிட்டு இரு. சின்ன பையன் மாதிரி நடந்துக்கோ, புரியுதா? டே குவார்ட்டர், அண்ணன் சொல்றத மட்டும் கேளுடா, இல்லனா செம்ம அடி வாங்குவ. ஆமா, எங்க ரூட்ல ஏண்டா வர? கிளம்பு போ, காத்து வரட்டும். கிளம்பு. ஜூனியர் பிரசாந்த், கிரவுண்ட்ல தான் ஆடணும், இங்க ஆடக்கூடாது. கிளம்பு. கிளம்புறேன். மேட்ச் விளையாட தான் போறேன். இங்க பாரு, 4 பிளேயருக்கு ₹50 ஷீல்டு மணி. உங்க யார்கிட்டயாவது இருக்கா? சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கா? சொல்லுங்க. நீங்க தான் சில்லற பசங்க. உங்களெல்லாம் முதல்ல எந்த டீம்ல சேர்த்துப்பாங்க?
ஞாயிற்றுக்கிழமை ஆனா இங்க உட்காந்து வெட்டியா எல்லாரையும் லூசர்ஸ்ன்னு சொல்லுறீங்க. என்னமோ எல்லாரும் முட்டாள் மாதிரியும் நீங்க மட்டும் தான் புத்திசாலி என்னமோ நினப்பு. மேட்ச் முடிச்சுட்டு வந்து பேசிக்கிறேன். நீங்க இங்கேயே இருங்க. பணம் ஏதாவது ரெடியாச்சா? போன தடவை வாய முடின்னு சொல்லிட்டு அமைதியா இரு. ஹலோ அண்ணா, ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? இந்தா. இதை வச்சு என்ன பண்றது? ஹலோ, எதுவுமே இல்லாததுக்கு இது பரவாயில்ல. இப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம்ல. பார்க்கலாம். லஞ்ச் டைம்ல எதுக்கு அப்பா வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்றாரு? அதெல்லாம் அவர் கையிலையா இருக்கு. எனிவேஸ், நான் கிளம்புறேன். எங்க அப்பா கடுப்பாயிடுவாரு. சண்டே லஞ்சுக்கு இங்க இருக்கணும்னு உனக்கு தெரியாதா? ஏய், நீ என்ன அப்பாவுக்கு காக்கா பிடிக்க பார்க்குறியா? அப்படி காக்கா பிடிச்சா மட்டும் 6000 ரூபாய் கிடைக்கும்னு நினைக்கிறியா? அப்படின்னா எனக்கு வேணா நீ காக்கா பிடி. என்கிட்ட இருக்கு. உன்கிட்ட என்னடா இருக்கு? பிக்கி பேங்க். சார், நம்ம இப்போ அதை பற்றி பேசலாமா? சார், நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். என்னால இப்ப பேச முடியாது. சாரி. நீங்க திரும்ப அப்புறம் கால் பண்றீங்களா? சரிங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். 7:30க்கு நீங்கள் கால் பண்ண சொல்லியிருந்தீங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கால் பண்ணுறேன். நான் அந்த டைமுக்கே பண்ணுறேன் சார். அப்புறமா கால் பண்ணுங்க. ரைட், தேங்க்யூ சார். உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிக்கணும் சார். ஓகே. ரைட், அப்புறம் அம்மா எங்கடா? இது ரொம்ப டெலிஷியஸா இருந்துச்சுங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான். இருந்தாலும் இதுக்கே கவலைப்படுறீங்க. நம்ம பேரம் பேசிக்கலாம். நான் அவர்கிட்ட பேசுறேன். 10 நிமிஷத்துக்கு டான்ஸும் பண்ணுவாரு. இது ராயல் வெட்டிங் தானே சார்? நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். பேஜ் 3 குவார்ட்டர் பேஜ். ஓகே சார், பாய். முடிஞ்சுதா? முடிஞ்சிடுச்சுன்னா சாப்பிடலாமா? மாலதி, சாப்பாடு கொண்டு வா. ஏன், என்னாச்சு? காது குத்து, கல்யாணம், கச்சேரி. ரஞ்சித் ப்ளீஸ். ஏம்மா? காலையில இருந்து ஆபரேட்டர் மாதிரி எல்லார் ஃபோனையும் அட்டன் பண்றப்போ பேங்க்காரன் கால் பண்றான், டெக்கரேட்டர் கால் பண்றான். பேலன்ஸ் பேமெண்ட், பேலன்ஸ் பேமெண்ட், பேலன்ஸ் பேமெண்ட். ரஞ்சித், இங்க வேண்டாம். காது குத்து, கல்யாணம், கச்சேரி. सब ठीक है, पापा है, मम्मी है, feeding my tummy है, सब कुछ yummy yummy है. என்னம்மா இது? பிரியாணியா, ஃப்ரைட் ரைஸா, கிச்சடியா இல்ல புலாவா? அம்மா, என்னம்மா இது? எனக்கு தெரியாது, மாலதி கிட்டே கேட்கோ. பூர்ணிமா, அம்மா அப்பா 12th ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. வந்துட்டியா? இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு எத்தனை நாள் ஆச்சா? வா கண்ணா. ஹாய் ஆண்டி. ஹாய் கண்ணா. ரொம்ப பசியா இருக்கா கண்ணா? ரொம்ப பசி. சர்ப்ரைஸ்க்கு ரெடியா இருக்கியா? எப்பவும். 1 2 3. அவியல். சண்டே லஞ்ச் இனிதே தொடங்குது. வாவ், பக்ஸ் அங்கிள், நீங்க தான் இந்த வேர்ல்டுலயே பெஸ்ட் குக். பிரமாதமா இருக்கு அங்கிள். நான் உங்க பையனாவே இருந்துக்கிறேன். என்ன தத்தெடுத்துக்கோங்க. கண்ணா, சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுக்கணும். சாப்பிடுற நேரத்துல சாப்பிடணும், பேசவே கூடாது.
நம்ம ரெடி தானே பண்ண போறோம், சோஃபாவையே மாத்த போறோமா? என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனையே இதுதான். எஸ்டிமேட்மா, சாமானுக்கும் ஆளுக்கும் 17,000மா. இதை விட கம்மியா பண்ண முடியாதா? எப்படிங்க குறைக்க முடியும்? பொருள் கூலி எல்லாம் இருக்குல்ல. நாளைக்கு நீ மேட்சுக்கு கட்டன்ஸ் போடணும்னு சொல்லுவ. இதுக்கு முடிவே கிடையாது. இப்ப எனக்கே பண பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அப்புறம் ஏன் இப்படி பண்ற? நான் உங்ககிட்ட எங்க கேட்டேன்? பழையபடி ஆரம்பிச்சிட்ட. உன் பணம் என் பணம் பிரிச்சு பாக்குறியா? இங்க பாரு, கெட் ரியல் ஆர்த்தி, கெட் ரியல். இந்த மாசம் நான் 4 கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ்க்கு பணம் ரெடி பண்ணி ஆகணும். ஒவ்வொன்றும் மினிமமா 22,000 ரூபாய். அது இல்லாம ஹவுஸ் இஎம்ஐ, மளிகை சாமா, வேலைக்காரங்களோட சம்பளம். ஓடிக்கிட்டே இருக்கேன்டி. ஆனா முடியவே இல்ல, பத்தவே மாட்டேங்குது. அப்புறம் எதுக்கு இத பண்றீங்க? யாருக்கு காமிக்க இத பண்றீங்க? யார்? நானா இதெல்லாம் காமிக்க பண்றேன்? கண்டிப்பா இல்ல. உங்களோட பாஸா வந்து அந்த சோஃபால உட்கார போறாரு. நீங்க தான் அவருக்கு முன்னாடி சீன் போடுறதுக்காக உங்க 6 ரிஸ்ட் வாட்சையும் காட்டுவீங்க. நமக்குள்ள எந்த சண்டை என்ன பிரச்சனைனாலும் என்னோட ரிஸ்ட் வாட்ச்ல தான் வந்து முடியணுமா? இல்ல, நீங்க உங்களோட 6 வாட்சையும் ஒரே நேரத்துல ஒரே கையில கட்டிக்கோங்க. அப்பவாவது உங்க வாட்ச்ல நல்ல நேரம் காட்டுதானே பாப்போம். சாமி, நீங்கெல்லாம் போகலையா? எங்க? கெட்டாவோட கான்சர்ட்டுக்கு. ஊரே அங்கதான் போகுது. இப்பவே டிக்கெட்டுக்கு பெரிய சண்டை. இல்ல நாங்க போல. டேவிட் கெட்டா யாரா இருந்தா என்ன? அவங்களாம் எங்கேயோ தூரமா தள்ளி நின்னு பாடுவாங்க. அங்க போயும் ஸ்கிரீன்ல தான் பார்க்கணும்னா அதுக்கு வீட்லயே டிவில பாத்துக்கலாம்ல. அப்பா சமைச்சதை சாப்பிட்டே பார்க்கலாம். அங்க போய் பார்த்தோம் நாங்க யார்கிட்டயும் பீத்திக்க விரும்பல. அடே திருடா, திறந்துட்டியா? வெக்கமா இல்ல? இப்படி தம்பிக்கிட்டே திருடி இருக்க? எப்படிடா மனசு வந்துச்சு? சரி அதெல்லாம் விடு. இது என்னடா? இங்கிலீஷ்ல தானே இருக்கு. ஏன் உனக்கு படிக்க தெரியாதா? ரொம்ப ஓவரா பேசாத என்கிட்ட. என்னது இது? அப்பா அம்மாக்கு தெரியுமா? இப்ப இதுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? திஸ் ஆர் மைன், என்னோடது. இது என்னது? சிப். ஷிப்? ஷிப்னா என்ன? ஏ முட்டாள், ஷிப் இல்ல, சிப். சிப் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சிப். என்ன? அடே சிப், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சிப். அது சரி, பணம் எங்கடா? நீ உண்மையிலேயே முட்டாளா இல்ல முட்டாள் மாதிரி நடிக்கிறியா? டேய், இதான் பணம். கேளு கேளு, என்கிட்ட தானே கேக்குற, வெக்கப்படாத. அப்பா, இப்ப எதுக்கு அப்பாவோட சண்டையை கெடுக்கிற? நான் ஒன்னும் இதை திருடலையே. அப்படின்னா? அப்படி வா வலிக்கு. இங்க பார், இப்போ என் பாக்கெட் மணி எங்க போகுதுன்னு நினைக்கிற? பர்த்டே கேஷ் என்வலப்ஸ், ஃபீலிங் குட் பாக்கெட் மணி, கிரிக்கெட் ஷீல்ட்ஸ், பாட்டி செல்ல பேருக்கு தர காசு, அத்தை ஒவ்வொரு தரம் வரும்போது தர 100 ரூபாய். உனக்கும் தராங்கல்ல, நீ அதெல்லாம் கொண்டு போய் தானியாக செலவு பண்ணியிருப்ப. நான் எதுல போடுறேன்? அடே இது என்னடா? உன்ன மாதிரி ஒரு அடிமுட்டாளுக்கு இதை புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. வாட் இஸ் மணி? மணியா? பணம். பணம். வாட் இஸ் மணி? இது ரொம்ப கன்ஃபியூஸ்டான क्वेश्चन தான். பேப்பர். பணம்னா அது எனக்கு இருந்தா ஃப்ரீடமா இருக்கலாம். பணம் தான் லைஃப். பணம் முக்கியமானது. அது நிறைய இருந்தா பொண்ணுங்க பசங்க எல்லாரும் ஆரம்பம் முடிவு எல்லாமே பணம் தான். அதுதான் நம்ம அடிப்படை விஷயத்துக்கு உதவுது. நீங்க எந்த அளவுக்கு பணத்தை பத்தி யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்ககிட்ட இல்லைங்கிறது அர்த்தம். அது ரொம்ப வருத்தமானது. அதான் உங்க லைஃப். நீங்க ஒரு மலையில மாட்டாத வரைக்கும் அதுதான் உதவும். அப்படிதான் நினைக்கிறேன். பணம் இருந்தா தான் சந்தோஷமா இருக்க முடியும். பணம் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கே தெரியும். தெரியலையே. இதுதான் மணி. நான் ஆட் பண்றேன், நீ மைனஸ் பண்ற. நான் கம்பவுண்ட் பண்றேன், நீ சும்மா செலவு பண்ற. நான் சிப் பண்றேன், நீ ஸ்பீட் பண்ற. ஏய் ஞானி, அளவுக்கு மீறின பேச்செல்லாம் பேசாத. அடிஷன் தெரியும்ல, இந்தா ஆட் பண்ணு. ₹62,470 கரெக்ட். இதான் வேல்யூ. சின்ன பையன் சில்லற பையன் என்னை கிண்டல் பண்ணல.
இதுதான் என்னோட மிகப்பெரிய லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர், என்னோட ஓடுகள வீரன். 4 வருஷமா எனக்காக ஓடிட்டு இருக்கான். நான் உன்னோட வயசு வரும்போது அவன் இதை ஆட் பண்ணி இவ்வளோ பெருசாக ஆக்கிடுவான். நான் அம்மா அப்பா வயசுக்கு வரும்போது சிப் பண்ணி இவ்வளோ பெரிய குளத்தையே ரெடி பண்ணிடுவேன். குளத்தை எனக்கு தாத்தா பாட்டி வயசாகும் போது அப்போ பிரசாந்த் நான் கடலை ஆயிடுவேன், பெரிய பசிபிக் ஓஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போதும் 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 போதும், எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த அறிவு உனக்கு எங்கிருந்து வந்துச்சு? நான் உனக்கு பேர் சொன்னா நீ சேர்லேருந்து கீழே விழுந்துருவேன். டேய் ஒழுங்கா சொல்றா. ஆர் யூ ரெடி? டேய் சஸ்பென்ஸ் என்ன கிரியேட் பண்ற, சீக்கிரம் சொல்லு. பக்ஸ் அங்கிள். பக்ஸ் அங்கிள்? அப்படின்னா அந்த இடியட்டா? அவரா இது உனக்கு சொன்னாரு? எஸ். அவரா? கரெக்ட். 4 வருஷமா அந்த ஆளு செருப்பு கூட மாத்தலையே, அவரா? எஸ். காய்கறி வாங்கல கடைக்கு போல அந்த ஃபூலா? அட ஆமாண்டா. அவரு போய் பணத்தை பத்தி இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாரா? அட்டை படத்தை வச்சு ஒரு புக்கை மதிப்பிடக்கூடாதுன்னு யோசி. அவருக்கு எவ்வளோ ஒருத்தர் இருக்கும்? யார் வேணாலும் கெஸ் பண்ணலாம். சில்ட்ரா பையன். நீ சொல்றது தப்புண்ணே. அவர் மதிப்பு 100 crores, 100 கோடி ரூபாய். அந்த இடியட்டா என்ன? பிளாஸ்டிக் கொடியில காய்கறி வாங்க போற இடியட்டா? Breaking news, Shanti Prasada Kanadbag of K-News. Simple sea life, exonoric daughteric wife. Tension, not stress, or scandress. 24/7, welcome happiness. என்னது 100 கோடியா? அப்சன்ட் கிட்டியா? அகல்யாவோட வீட்டுக்காரரா? 100 கோடியா? என்னால நம்பவே முடியல. ஆமா ஆமா உண்மையதான் சொல்றேன். 100 கோடியா? அந்த ட்ரவுசர் போட்டு வருவார் அவரா? நயன் ஷமியோட அப்பாவா? என்னது பக்ஸா? ஏ பிளாக்ல இருப்பாரு அவரையா சொல்றீங்க? ஏ பிளாக் பக்ஸா? 100 கோடியா? 100 கோடியா? एनर्जी फॉर टचन है गोल सेविंग्स की शॉल इन्वेस्टमेंट की ढाल दोनों मकानों पे वो मालामाल. உங்க ஸ்டேட்மெண்ட் கிடைச்சது. இல்ல எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் என் பணத்தை எதுல போடுறீங்க, ஏன் போடுறீங்க, எனக்கு புள்ளி விவரமா சொல்லுங்க. இல்லங்க எனக்கு பழைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க. இல்லங்க நீங்க ரியர் மிரரை பார்த்தா வண்டி ஓட்டுவீங்க. நீங்க பேசுறது அந்த மாதிரி இருக்கு. நான் 50% கடன்லயும் அப்புறம் 50% நான் எக்விட்டில வச்சுக்கிறேன். அது ரொம்ப முக்கியம் இல்ல? அட சக்கரை பொங்கலையும் வடகரையும் ஏன்பா மிக்ஸ் பண்றீங்க? இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஏன் ஒண்ணு சேர்க்கிற? ரிஸ்கை கவர் பண்ணதான் டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குல்ல. தனித்தனியா பிரிச்சு கொடுத்தா தானே உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இந்த மாதிரி கலந்து கட்டி விக்கிறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு நீ நல்லது பண்ணதானே நினைக்கிற? எனக்கு அப்படிதான் தோணுது. என்ன நடக்குதுன்னு பாக்குறியா இல்லையா? ரெண்ட கவனிப்பா. அதான் ஒரு வாரமா இறங்குறத பாத்துக்கிட்டே இருக்குமே. அப்புறம் எதுக்காக நாம வெயிட் பண்ணணும்? மத்தவங்க பேராசைப்படும் போது நாம பயப்படணும், மத்தவங்க பயப்படும் போது நாம பேராசைப்படணும். ஈக்விட்டியை ஏத்துங்க, இதான் சரியான நேரம். ஐயோ உங்களால எனக்கு வேலை தர முடியாது. நான் வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன். வேலை பார்த்து என்ன ஆக போகுது சொல்லுங்க. சரி மிச்ச காசு 2 ரூபாய். 2 ரூபாயா? இந்தாங்க வச்சுக்கோங்க. அங்கிள் இது ரொம்ப அதிகமா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுக்கோங்க. இருக்கட்டும். 100 கோடி 100 கோடி 100 கோடி. வெரி குட் சண்டே மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. குட் மார்னிங் சார். சாரா? இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சாருன்னு சொன்னா நல்லாவே இல்ல. அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்னப்பா உங்க எல்லாருக்கும் என்னாச்சு? இடியட்னு சொன்னதானே நல்லா இருக்கும். கருப்பாம்பூச்சின்னு சொன்னதானே நல்லா இருக்கும். சாருலாம் சொல்லாதீங்க. நான் உங்களை மாதிரி சின்ன வயசுல நானும் இந்த மாதிரி ஒரு பெஞ்ச் கேங்க்ல இருந்தேன். அப்போ ஒரு ஜென்டில்மேன் ஆஷ்லி பெர்னாண்டஸ், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு. நான் போற மாதிரியே அவரும் போவாரு. நாங்க என்ன தெரியுமா சொல்லி கத்துவோம்? கேஸ்லிக். அவருக்கு அப்படியே வெறியாயிடும், பைத்தியம் ஆயிடுவாரு. இன்னைக்கு நோ வெண்டைக்காய், காலிஃப்ளவர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் பன்னீர் வாங்கியிருக்கேன். கிலோ 230 ரூபா. அட என்னப்பா நீங்க ரொம்ப தான் சோகமா இருக்கீங்க. சில நேரங்கள்ல சாப்பாடும் இசையும் மேஜிக் பண்ணிடும். சரி உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஆன்டி பாஸ்தா,
பார்மசன் சாலட், அப்புறம் பாஸ்தா அரபியாட்டா. இல்ல சார். இல்ல சார். சாரி சார். எனக்கு தெரிஞ்சு நீங்க வேண்டான்னு சொல்ற ஆஃபர் கொடுக்கல. குட் ஆஃப்டர்நூன் சார். ராகுல். ஆஹா, உள்ள வாங்க ராகுல். Sir Jailam, flat number 6, C-Way. Hi sir, Neha, B-Way. வருண், லட்டு. உள்ள வாப்பா. குட்டி பையன் எங்க? என் பின்னாடி தான் சார் நின்னுட்டு இருக்கான். வரவே மாட்டேங்கிற அங்கிள், தள்ளிட்டு வர வேண்டியதா இருக்கு. வா 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 கண்ணா. ஆன்டி நயன் சாமிலாம் எங்க? எல்லாரும் பூனே போயிருக்காங்க ஃபிலிம் அப்ரிசியேஷன் வீக்கெண்டுக்கு. சரி வாங்க வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம். இது உங்க வீடு மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கேன். Wow, what a beautiful home. நாங்க அங்க கீழே உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தோம். என்னோட வீடு என் அவ்வாய் செப்பல் மாதிரி தானே இருக்கும்னு நினைச்சீங்க. என்ன சொல்லுங்க, கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்கும்னு நினைச்சீங்களா? இந்த இடியட் செம கோமாளியா இருப்பான்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா ஒரு விஷயம், உங்களுக்கு தேவையில்லாத பொருளை நீங்க வாங்குனீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு தேவையான பொருளை நீங்க விற்க வேண்டியது வரும். ஒரு ஞானப்பழம் வாரன் பஃபெட் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அவர் யாரும் தெரியும்ல? உங்க யாருக்காச்சும் தெரியுமா? நேம ஞாபகம் வச்சுக்கோங்க, கூகுள் பண்ணி பாருங்க. அப்புறம் ஞானப்பழத்தை நல்லா சாப்பிடுங்க. I'm the rider. சரி ஓகே, கமான். அப்புறம் நான் சொன்ன மாதிரியே பாட்டு கேட்டுக்கிட்டே சாப்பிட போறோம். சரி எல்லாரும் கிச்சனுக்கு வாங்க. கமான். ஸ்கல் கேண்டி நீங்களும் தான். ஓகே சார், இது எப்படி நடக்குது? எது எப்படி நடக்குது சார்? உங்க லைஃப் நீங்க எதுவும் செய்யற மாதிரியே தெரியலையே, அப்புறம் எப்படி உங்க கண்ட்ரோல்ல இருக்கு? நான் எதுவும் பண்ணலையப்பா. இன்னும் என் கிச்சனுக்குள்ள நீ கரெக்டா வரல தம்பி. சரி ஹெல்ப் பண்ணு, சாஸை கிண்டு. உங்களுக்கே தெரியும், நாம சாஸை எப்பவும் ஒரே இடத்துல இருக்க வைக்க கூடாது. அதுவும் ரொம்ப நேரத்துக்கு. அது அப்படியே கட்டி ஆயிடும், கருக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதோட ஃப்ளேவர் நம்ம நினைக்கிற அளவுக்கு எல்லா இடத்துக்கும் பரவாது. இல்லைன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க், விடாமுயற்சி, போராட்டம் எல்லாம் வீணா போயிடும். ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எப்பவுமே சாஸை நம்ம கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும், புரியுதா? அப்படியே விட்டுறக்கூடாது. சாஸையும் நம்ம பணத்தையும். என்கிட்ட ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு, அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி போடுவேன், அவ்வளவுதான்.
எனக்கு சேவிங்ஸ்ல பெருசா நம்பிக்கை இல்ல. எனக்கு சேவிங்ஸ்ல நம்பிக்கை இருக்கு, ஆனா நான் அதை பண்றது இல்ல. சேவிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப லேட்டா தான் யூஸ் ஆகும். லைக் உங்களோட 50-60 வயசுல அது கிடைச்சி நம்ம என்ன பண்றது நான் சொல்லுங்க. இது வரைக்கும் எதுவும் மணி சேர்த்ததில்ல, ஆனா என் பேரண்ட்ஸ் சேவ் பண்றாங்க. நான் சேமிச்சு என்ன பண்ண போறேன்? மந்த் எண்ட்ல எனக்கு அவ்வளவு காசு நிக்காது, அதனால சேவ் பண்ணல. சேவிங்ஸ் அதாவது செலவு பண்ணாத பணத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறது தானே. பணத்தை கபோர்டில் வச்சிடுறோம், இல்லை உண்டியலில் போடுறோம், அப்படி இல்லைன்னா பேங்க்ல போடுறோம். அவ்வளோதான், அசைவே இருக்காது. எந்த மாதிரி? பணத்துக்கு கையை பிடிச்சி நடக்க சொல்லி தரணும். நான் எப்படின்னு சொல்றேன். இது குழந்தை, முதல்ல இப்படி நடக்கும், அப்புறம் இப்படி 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 நடக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிக்கும். சோ எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்கணும். உங்க பணத்தை உங்களுக்காக உழைக்க வைங்க. ஆனா சார், அவ்வளோ பணத்தை நம்ம எப்படி முதல்ல சம்பாதிக்கிறது? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. ஒவ்வொரு துளியா, சிறு துளி தான்ப்பா பெருவெல்லம். ஓ வயசு இருக்கும்போது தான் நான் பணத்தை பத்தியே யோசிக்க ஆரம்பிச்சேன். எப்படி அதை அதிகமாக்குறது, அதை எப்படி பெருக்கிறது, அதை எப்படி வழிநடத்துறது. பணம் கபோர்டில் இருக்கிற வரைக்கும் எதுவுமே கிடைக்காது, ஜீரோ. இதையே பேங்க்ல வச்சா ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். குட், வெரி குட். இது கிரிக்கெட் மாதிரி தான். 1 ரன் 2 ரன் அடிக்கிறது சேஃப் தான், ஆனா ஜெயிக்க முடியாது. என்ன பண்ணா மேட்சை ஜெயிக்கலாம்? 4ம் 6ம் தான். 4s and 6s. கரெக்டா சொன்ன கண்ணா. அப்படி போனா தான் ஜெயிக்க முடியும். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 2 ரன்னுங்க, 4 and 6s, இது எல்லாமே இருந்தா தான் ஜெயிக்க முடியும். ஸோ 1s and 2s புரிஞ்சுது சார், அதெல்லாம் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட். ஆனால் இந்த 4 6 எல்லாம் என்ன சார்? equity, shares, stocks. இது ரொம்ப கஷ்டமா இருக்கே. நீங்க இதெல்லாம் ரொம்ப சின்ன வயசுலயே யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே, ஏன்? இந்தியா சுதந்திர நாடு, நானும் சுதந்திரமா இருக்கணும்ல. சுதந்திரம்னா என்ன? சுதந்திரம் அப்படின்னாலே ஒரு கண்ணியம். சுதந்திரன்றது ஒரு பாதுகாப்பு. எதுக்காக நம்மள வேற யாராவது பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம்? நம்மளாலே நம்மள பார்த்துக்க முடியும்ல. கொஞ்சம் பிளான் பண்ணாலே போதும். பிளான் பண்ணுங்கப்பா. ஷேர்ஸ், டிவிடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் எல்லாம். ஓகே, கேள்வி முடிஞ்சுதா? இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறீங்களா? நான் இல்ல காமர்ஸ் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, சாரி. இன்வெஸ்ட்மெண்ட்னா பணம் இன்வெஸ்ட் பண்றது தானே. எனக்கு அதை பத்திலாம் எதுவும் தெரியாது. நான் இது வரைக்கும் எதுலயும் இன்வெஸ்ட் பண்ணதில்ல, ஏன்னா நான் இப்போ வரைக்கும் சின்ன பொண்ணு தான். நான் இதுவரையும் என் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணதில்ல, ஏன்னா அது ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். நான் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணதில்ல, ஆனா நான் இப்போ காலேஜ் போறதே அப்பாவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். என்ஜாய்டா கண்ணா. தேங்க்யூ. இன்னொரு விஷயம், என்னை சுத்தி பார்க்கும் போது என்னெல்லாம் இருந்துச்சு? இஎம்ஐ இஎம்ஐ இஎம்ஐ, லோன் லோன் லோன், சேமிப்பே இல்லை, செலவு மட்டுமே தான் இருந்துச்சு. மூஞ்செல்லாம் சோகம், ஒரே டென்ஷன். யாருக்கிட்டையும் பேச டைம் இல்லை, எதையும் அனுபவிக்க டைம் இல்லை. அட என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். என்னோட சமையல் ரொம்ப கஷ்டப்படும், கூடவே சேர்ந்து மியூசிக்கும் கஷ்டப்படும், என்னோட குடும்பமும் சேர்ந்து கஷ்டப்படும். அது மட்டும் இல்லாம உங்களோட பாஸ்தாவும் கஷ்டப்பட்டு இருக்கு. சார், ஆனா இது எப்படி? சாப்பாடுக்கு மரியாதை கொடுக்கணும், சாப்பிடும் போது சாப்பிடணும், பேசவே கூடாது. पैसा ये तो है ही ऐसा. As Warren Buffett says, don't save what is left after spending,
Spend what is left after saving, and then life is a sailing, sailing. Plant that seed of 2s and 4s and 6s and feed it good. Watch that wisdom tree tower silently, laden with fruit. What a catch, as wisdom finally wins the match. Con कहता है पैसा पेट पे नहीं होता. அப்பா அம்மாவை பேக்ல ட்ராப் பண்ணிடுங்க. நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். தேங்க்யூ. பையன் கிளம்பிட்டானா? சரி வாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்.